இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டு வாழ்த்துதலையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, தேவனை ஆராதிப்பது. தேவனை ஆராதிப்பது என்று சொல்லும் பொழுது நம்முடைய அவயங்களை பாவத்திற்கு ஒப்புக்கூடாதபடி பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனி ஜெபம் பண்ண வேண்டும், குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். இன்னுமாக தேவனோடு கூட ஐக்கியம் வைப்பதற்காக நாம் அவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். இந்த காரியத்திலே நம்முடைய நேரத்தையும் சமயத்தையும் வீணாக்காதபடி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த அழைக்கப்படுகிறோம். தனித்த ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை மிக மிக அவசியமாகவே நேரம் கிடைக்கும் பொழுது தனியாக ஜெபித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழிநடத்த ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையை, இந்த ஜெபத்தை நாம் விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2வது, ஆண்டவர் நமக்கு தந்த மகத்துவமுள்ள வேதாமத்தை ஒழுங்காக வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதன் பிரகாரம் நடக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் வேதம் வாசிக்க வேண்டும் மாத்திரமல்ல, அதை நாம் தியானிக்கவும் அழைக்கப்படுகிறோம். வாசித்து முடித்த பிறகு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட என்ன பேசினார், நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்திற்கு இணங்க அதன் பிரகாரம் நடக்க என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். கிடைக்கும் தருணங்களிலே நாம் பழகுகிறதான நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரயாணம் பண்ணும் பொழுது, வேலை ஸ்தலங்களிலே நாம் சாட்சியாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த 3 முக்கியமான காரியத்திலே நம்முடைய தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவரை ஆராதிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அதன் பிரகாரம் நடப்பது. 3வது, அவருக்கு சாட்சியாக வாழ்வது. கிடைக்கிற நேரங்களிலே, சமயங்களிலே அந்த ஊழியங்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவதில்லை, கொடுப்பதில்லை, இன்னும் ஊழியத்தை அறிமுகப்படுத்துவதில்லை. நாம் கவனம் செலுத்துவோமேயானால் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டதான கிருபையை இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.